வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் Nissan Magnite Nissan Magniteோட பேசிக் மாடல் XE மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ முழுமையாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி. அவர் ரீசெண்டாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். இதுதான் பேசிக் மாடல்னால் XE வேரியண்ட். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த வண்டியை வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாடல் பார்க்கும்போது XE, அப்புறமா வந்து XL, XV ப்ரீமியம், டியூவல் டோன், மேனுவல் வெர்ஷன், அதே போல் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக், CVT கியர் பாக்ஸ், டர்போ இன்ஜின், நிறைய இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து Nissan Magnite நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பேசிக் மாடல். ஸோ பேசிக் மாடலோட ஓவர்வியூ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் பானட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் வண்டியோட 360 டிகிரி வியூ. ஸோ ஒரு பெரிய வண்டி போல் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க Nissan Magniteங்க. ஸோ இதோட விலைன்னு பார்க்கும்போது அவர் வந்து 6,57,000, அதாவது 6,57,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ், நான் சொல்கிறது எக்ஷோரூம் ப்ரைஸ் கிடையாது. ஆன் ரோட் ப்ரைஸே 6,57,000 தான். வண்டியோட விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால சேஃப்டியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு டவுட் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஏஷியன் என்கேப்பில் இந்த வண்டி கிராஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 ஸ்டார் வாங்கி அசத்தி இருந்தது. ஸோ சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. 2 ஏர்பேக், ABS அண்ட் EBDயோட வருது, நல்ல விஷயம். வண்டியோட இன்ஜின் போனட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இது பேசிக் மாடலாக இருந்தாலும் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணலை. ஸோ இது வந்து 999cc 1 லிட்டர் இன்ஜின் இருக்குது. 72 PS வந்து பவர் கொடுத்துருக்காங்க. 96 Nm டார்க்கும் வந்திருக்குங்க. 3 சிலிண்டர் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு CVTயில் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதே போல் உங்களுக்கு டர்போ இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. இது டர்போ கிடையாது, இது நார்மல் இன்ஜின் தான். டர்போ இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து 100 PS பவர் வரும். இதே இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து ரெனால்ட்டில் ட்ரைபரில் இருக்குது, அதே போல் கைகரில் எல்லாமே இந்த இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரூவ்டு இன்ஜின். அண்ட் மைலேஜ்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கிடச்சதா சொல்கிறாரு. ஹைவேஸில் அரௌண்ட் 20 கிடச்சதா சொல்கிறாரு. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு மிரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ORMs எல்லாம் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் ரக்கடான பிளாக் இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் ஆப்ஷன்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு மிரர் தான். ஈவன் A பில்லர் உங்களுக்கு பிளாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்க, B பில்லரும் பிளாக் அவுட்ஸ், அண்ட் ஈவன் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் மாடல்னே சொல்ல முடியாது, டாப் மாடல் போல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 1 by 1 பார்த்துட்டு போகலாம். அண்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Nissan Magniteோட பேட்ஜிங் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ Nissan வந்து பிளாக் அவுட்ஸ், Magnite மட்டும் உங்களுக்கு ஒரு லைட் க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெண்டர் பேனலில் வந்திருக்கு. அண்டு வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வைப்பர் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ 2 வைப்பர் பிளேடு வந்து இங்கே இருக்குது. அண்ட் வாஷருக்கான ப்ரொவிஷனை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் பானட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்வியான இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் நல்லாவே இருக்குது. ஸோ ஏரோடைனமிக்லாம் வந்து வண்டி ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். ஸோ ஒரு பெரிய வண்டி போல் அப்பியரன்ஸ் SUV டைப்பில் வந்து வந்திருக்கு. அண்ட் வண்டியோட லைட் பார்க்கலாம். லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கர்வியான எட்ஜஸ் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து குரோம் லைன்ஸ் வந்து அழகாக வந்திருக்கு, நல்லா அப்படி கர்வியாக முடியுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டரும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை டர்ன் இண்டிகேட்டர் அண்ட் லைட் நார்மல் ஹாலஜன் லேம்ப் தான். டாப் மாடலில் போனீங்கன்னா உங்களுக்கு LED டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் வந்து இங்கே வந்துடும். இதில் வந்து க்ரோம் ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈவன் பேசிக் மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ஃபினிஷிங் அவங்களே கொடுக்குறது நல்ல விஷயம். வண்டியோட பம்பர் கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் அவுட்ஸ், ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வேணும்னா நம்ம இங்கே போட்டுக்கலாம். இந்த க்ரோம் சரௌண்டிங் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் நிசானோட லோகோவும் வந்திருக்கு. இந்த க்ரீன் எல்லாமே வந்து வண்டியோட அக்ரெசிவ் லுக்கு வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஆஃப் ரோடிங் போகலாம். வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் பள்ளத்தில் அடி வாங்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீலாச்சஸ் கிளாடிங் வந்து ஃபுல்லாமே வந்திருக்கு. அண்ட் பாடிலையும் பார்த்தீங்கன்னா கிளாடிங்ஸ் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 inch கொடுத்துருக்காங்க. ஈவன் டாப் மாடலில் கூட வந்து உங்களுக்கு இதே இன்ச் தான். ஸோ டயர் சைஸ் வந்து ரிமைன்ஸ் டு பி த சேம் 16 inch டியூப்லெஸ் டயர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலில் வீல் கேப் கிடையாது, வீல் கேப் மட்டும் அவர் ஆட் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் ஒரு 3000 வந்துச்சு, இந்த வீல் கேப்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. இதான் வண்டியோட சஸ்பென்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி தான். அண்ட் இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது தெரியும் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வரும். அதனால் உங்களுக்கு எங்கேயாவது வரசுனா கூட இங்கே தான் உங்களுக்கு அடி வாங்கும், பாடி அடி வாங்காது. கைப்பிடி எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
பேசிக் மாடலில் நிறைய பிராண்ட் ஈவன் மாருதிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட பேசிக் மாடலில் உங்களுக்கு ஹேண்டில் பார்லாம் கைப்பிடி வராது, பி பில்லர் பிளாக் அவுட்ஸ் பண்ண மாட்டாங்க, கிளாடிங்ஸ் வராது. உங்களுக்கு வீல் ஆச்சஸ் கேப் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப் ரோடிங்கும் போகலாம். அண்ட் 5 பேர் நீங்கள் வெயிட் வச்சா கூட அவ்வளோ சீட்டில் பல்லாம் உங்களுக்கு அடி வாங்காது. நல்லா வந்து சஸ்பென்ஷன் செட்டப் நல்லாயிருக்கும். பேக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக், பேக்கில் ட்ரம் பிரேக் தான். அண்டு வண்டியோட பேக் ப்ரொஃபைல் வரலாம். வந்து ஆண்டனா வந்து இன்பில்டாகவே வந்திருக்கு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் வந்து ஈவன் பேசிக் மாடல்லே இன்பில்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லரோட டிசைன் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கர்வியாக அப்படி வருது அண்ட் பாடியிலே அந்த லைன்ஸ் வந்து அப்படியே ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் வண்டியோட ஸ்பாய்லர். அண்ட் ஸ்பாய்லர் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாம்ப் இருக்குது அண்ட் வாஷருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. ஈவன் பேசிக் மாடலாக இருந்தாலும் டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக் மாடலில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நிசான் வாரி வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் டைல்லாம் வந்திருக்கு. நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கர்வியாக இங்கே முடிச்சிருக்காங்க. ரெனால்ட் ட்ரைபரில் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரெனால்ட் நிசான் ரெண்டுமே வந்து ஒரே ஒரு பிளான்ட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்ஜினும் ஷேர் பண்ணுறாங்க. நிசானோட லோகோ இங்கே வந்திருக்குங்க. அண்டு மேக்னைட்டோட பேட்சிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோம்லேயே வந்து அழகாக மேக்னைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வண்டி போல் லுக்கு வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. அண்ட் ரியரில் இருக்கிற பம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் அவுட்ஸ். எஸ், பிளாக் அவுட்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் அண்ட் கீழே வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்துரு. இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்டர், இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது அண்ட் அங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சாரும் வந்து பேசிக் மாடலையும் உண்டு. வண்டியோட டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்குது. இது ஒரு 40 லிட்டர்ஸ் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவேஸில் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிசான் மேக்னெட்டோட கீன்னு பார்க்கும்போது இதுதாங்க கீ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கீ தான், ரிமோட் கீலாம் கிடையாது. ஸோ இது பேசிக் மாடலில் நார்மல் கீ தான். ஒரு ஸ்பேர் கீயோடு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கீ போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ரிமோட் கீலெஸ் கிடையாது. ஸோ வந்து கீ போட்டே திறக்கலாம் இப்போதைக்கு. எஸ், திறந்தாச்சு. இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. மேலே வந்து பிளாக் கலரில் டெக்ஸ்சர் டிசைனிங் வந்திருக்கு. கீழே ஃபுல்லாமே ஃபேப்ரிக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் இது வந்து பேசிக் மாடல் தான், ஆனால் ஃபேப்ரிக் இன்சர்ட்டோடு வருது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஃபேப்ரிக் இன்சர்ட் அண்ட் டியூவல் டனல்லே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் லெமன்ஸ் வந்திருக்கு. 4 டோருமே பவர் விண்டோஸ். பேசிக் மாடலானே எனக்கே தெரியல, 4 டோர் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க ஈவன் பேசிக் மாடலில். இது எல்லாமே லாக்கிங் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ், ஃபேப்ரிக் இன்சர்ட்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம்தான். அண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் கிடையாது. பட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் தான் எல்லா டோர்ஸுமே இருக்குது. இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் அண்ட் பீச் கலரில் இன்டீரியர்ஸ் இருக்குது. சீட் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் சீட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ரெண்டுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது, பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் ஹுண்டாயில் கிராண்ட் ஐட்டன் நியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் கூட ஹெட்ரெஸ்ட் கிடையாது, இன்பில்டாக தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சீட்ஸ் பார்க்கலாம். சீட்டை பார்க்க முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாடிங்ஸ் எல்லாமே வந்து இதுதாங்க. இந்த கிளாடிங்ஸ் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் பள்ளத்தில் வந்து சைடில் உரசினா கூட இங்கே தான் உங்களுக்கு அடிவாங்க, பாடி வந்து பேனல் அடிவாங்காது. அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் இன்சர்ட் அண்ட் டோரில் இருக்கிற மாதிரியே டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. குஷனிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த டெக்ஸ்சர் டிசைனிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ பிளாக் அண்ட் சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, கர்வியாக இருக்குது. அந்த சீட்டும் அதே போல் தான் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் இருக்கிறதுனால லாங் ட்ரைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியோட ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. பிளாக் அண்ட் சில்வர் ஆக்சன் டிசைனில் வந்திருக்கு. இங்கே நிசானோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே லிவர் ஊக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிளோடு வருது, நல்ல விஷயம். அண்ட் ஸ்டேரிங் வீலோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. இந்த பக்கம் லைட்ஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஏசி அவுட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் எலிமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் டிசைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் டிசைன் ஃபுல்லாமே வந்திருக்கு.
அண்ட் இது ஏசி பார்த்தீங்க அப்படி கர்வியாக முடிச்சு கொண்டு போயிருக்காங்க டேஷ்போர்ட். ஸோ நல்ல ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில் டிசைன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கிடையாது. ஸோ ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏசியோட சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஆக்சன் டிசைனும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக அங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது அண்ட் இங்கேயும் ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஏர் பேக் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்குறது நல்ல விஷயம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி கண்ட்ரோல் டயல்ஸ் சுற்றியும் வந்து குரோம் இன்சர்ட் வந்திருக்கு. ஏசி அண்ட் ஹீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹசார்ட் லைட் வந்திருக்கு. பேக் பூட் ஓப்பனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ள ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. எஸ், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸு, மேசிவாக இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ப்ராக்டிக்கலாக ஒரு யோசிச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வண்டியோட புக், ஐ திங்க் ஸோ. எஸ், யூசர் மேனுவல். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் வண்டி எந்த வண்டி வாங்கினாலும் யூசர் மேனுவல் தான் தயவுசெய்து படிங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கலாம். எஸ், இதுதான் ஓவரால் டேஷ்போர்டு இன்டீரியர்ஸ். அண்ட் இந்த டோரும் அதே போல் தான், குஷனிங் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸும் வந்து மேசிவாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்லாம் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. சுற்றியும் வந்து லெதர் ஸ்டிச்சஸோடு வருது. இங்கே ஒரு 12 வாட்ஸ் பவர் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, யூட்டிலிட்டி ஸ்பேஸ். அண்ட் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் குரோம் இன்செர்ட் வந்து அங்கே லாஸ்ட்டில் எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸும் வந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் டேஷ்போர்ட். எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடலில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஒரு லக்ஸரியான இன்டீரியர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஜிட்டல்லே வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் ஃபுல் யூனிட் டிஜிட்டல்லே வந்திருக்குங்க. அண்ட் 6400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்குது வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர், இங்கே வந்து ஃபியூவல் கேஜ் அண்ட் ஆர்பிஎம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், ஆர்பிஎம் வந்து அங்கே வந்திருக்கு. அண்டு வண்டியோட எஸ், நிறைய பேர் இந்த பேசிக் மாடல் வந்து வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வைப்ரேஷன்லாம் கிடையாது, 0 வைப்ரேஷனில் தான் இருக்குது. ஈவன் ஸ்டேரிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆன் பண்ண ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட இப்போ ஆனில் இருக்குது, பட் கேபின் நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. அண்ட் லைட்ஸ் 3 லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினில் உங்களுக்கு லைட்டுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் ஐஆர்விஎம்மும் வந்திருக்கு இதில். எஸ், டிரைவர் சைடுக்கு வந்து ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் இருக்குது. மேலே இங்கே ஒரு கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வண்டியோட செகண்ட் ரோக்கு போகலாம். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் இன்டீரியர்ஸ் தான். பிளாக் அண்ட் ஃபேப்ரிக் இன்சர்ட், கைப்பிடி, பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், லாக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த ஸ்டோரேஜ், லெக் ரூம் ஸ்பேஸ். எஸ், லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ மேசிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் முன்னாடி உட்காந்துருந்தேன். ஸோ மேசிவான லெக் ரூம் ஸ்பேஸ், 3 பேர் தாராளமாக உட்கார மாதிரி இருக்குது. அண்ட் பெரிய விஷயம் நான் வியந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்ட் வந்து 2மே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் பேசிக் மாடலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷிங்கில் இருக்குது. டெக்ஸ்சர் டிசைனும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் லென்த் வந்து இதுதான். உட்காரலாம். ஸோ லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. இட்ஸ் அ மேசிவ் ஸ்பேஸ். அண்டு நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக இங்கே உட்காந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸ் தாராளங்க. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுக்கலாம். இங்கே ஏசி கிடையாது, பட் வந்து உங்களுக்கு கேபினில் உங்களுக்கு 4 வெண்ட் இருக்குது. அதோட கூலிங்கே வந்து நல்லா தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஹோல்டரும் வந்திருக்கு. இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது. ஓவரால் டேஷ்போர்ட்டோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பிளாக் பீச் கலரில் நல்ல ஒரு ரிச்சான இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிசான் மேக்னைட்டில். ஸோ இதுதான் வந்து பேசிக் மாடலோட இன்டீரியர்ஸ். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்சல் ஷெல்ஃப் கிடையாது, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ ரியரில் போய்ட்டு பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வண்டியோட பூட் ஓப்பனிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணல. மேலே ஃபுல்லாமே வந்து பிளாக் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கில் வந்து உங்களுக்கு ரியரில் பார்சல் ஷெல்ஃப் கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் மாடல்லாம் கிடையாது, நம்ம வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அண்ட் ஓவரால் ஸ்பேஸ் பாருங்கள்
இட்ஸ் அ மேசிவ் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கமும் வந்து ஒரு ஹூக் இருக்குது. அண்ட் இதுதான் ஓவரால் ஸ்பேஸுங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள வண்டி. 5 பேருக்கு தாராளமாக திங்ஸ் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாமே பிளாக்கில் இருக்குது. அண்ட் வண்டியோட ஸ்பேர் வீல் பார்க்கலாம். எஸ், இதுதான் ஸ்பேர் வீல். ஸ்பேர் வீலும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். 15 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை வந்து அவங்க நிசான் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க வண்டி வாங்கும் போது. அண்ட் பேசிக் அக்சசரிலாம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்பேஸ். எஸ், இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கான டைமும் வந்துருச்சு. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இதை லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி போடணும். அப்போ தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கியரு. ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் தேவையில்லை. ஸோ நார்மலாக எப்படி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் தான். ஸோ வண்டி மூவ் பண்ணலாம். எஸ், ஸ்டேரிங் வீல் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 ஹேண்ட் ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். பட் இனிஷியலாக நீங்கள் இப்போ தான் வண்டி கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கையாலே பிடிச்சி விட்றதா நான் அட்வைஸ் பண்ணுறேன். இனிஷியலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டல் கொடுக்கும்போது கொஞ்சம் அம்மிங்கி ஏறுது வண்டி. மற்றபடி உங்களுக்கு ஒன்ஸ் 70, 80 80 கிலோமீட்டர் போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு வருது. ஒரு அலர்ட் சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டர்போ வந்து கொஞ்சம் லாக் ஆகுது. ஹைவேஸில் உங்களுக்கு வந்து இனிஷியலாக உடனே உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் டச் ஆகணும் அப்படிங்கிற பொறுமையாக தான் ஏறும். ஏன்னா இது வந்து 72 PS. இது டர்போ இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து பவர் நல்லா பிச்சுக்கிட்டு போகும். 97, 100. எஸ், 100 ஓகே. தெரியல, 100லாம் ஒன்றும் தெரியல. ஸ்மூத்தாக தான் இருக்குது வண்டி. ஸோ நம்ம இப்போ ரைட்டில் திரும்பிக்கலாம். எஸ், வாஸ் குட் மூவ் பை தி நிசான். டர்னிங்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது. நமக்கு ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஃபன் டு டிரைவ் வண்டியாகவே இருக்குங்க இது. கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்து இங்கே நாய்ஸ் எதுவுமே கிடையாது. பட்டர் ஸ்மூத். அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு எஸ்யூவி போல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 205 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். எஸ்யூவி டைப்பில் நீங்கள் தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம். ஈவன் ரூரல் ஏரியாஸில் போகிறீங்கன்னா, வில்லேஜ் பக்கம் போகிறீங்கன்னா கூட வண்டி அடி வாங்குமா அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. தாராளமாக அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி மட்டும் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வண்டி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். நண்பர்களே, இந்த நிசான் மேக்னைட்டோட பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நிறைய பார்த்தாச்சு. நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் போகும்போது 5 பேர் இந்த வண்டியில் லோடு ஏற்றிட்டு போகும்போது டர்போ லாக் இனிஷியலாக தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா டர்போ வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா 100 PS தாராளமாக போகலாம். பட் இது வந்து 72 PS மைலேஜ் ஓரியன்ட் வண்டி. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 6,57,000க்கு அனைத்து விதமான ஃபீச்சர்ஸும் கொடுத்து இந்த வண்டி ஒர்க் ஃபார் மணி பேக்கேஜாக தான் நிசான் மேக்னைட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.